வருகின்ற ஜொஹூர் மாநில தேர்தலில் பார்த்தி பர்சாமா மலேசியா கட்சியானது அனைத்து 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாக அறிவித்துள்ளது. தமது கட்சியானது ஜொஹூரில் போட்டியிட ஏற்ற தொகுதிகளை தற்போது அடையாளம் கண்டு வருவதாக முன்னாள் திராம் சட்டமன்ற உறுப்பினரும் ஜொஹூர் தேசிய சமூக கொள்கை மன்றத்தின் முன்னாள் உதவித் தலைவருமான எஸ். கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தங்களின் நோக்கம் ஜொஹூரில் உள்ள அனைத்து 56 தொகுதிகளிலும் கவனம் செலுத்துவதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் வேட்பாளர் தேர்வானது கட்சி தலைமையால் முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் PKR தலைவர்களான டத்துஸ்ரீ ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் ஹமாட் ஆகிய இருவரும் பார்த்தி பர்சாமா மலேசியா கட்சியில் தங்களை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் இருவரின் தலைமையிலான பார்த்தி பர்சாமா மலேசியா கட்சியானது பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தலைவர்களை மாநில அரசியலுக்குள் கொண்டு வரும் முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.